Hello everyone, Namadan Gauri, and hello my dear MG squad. Something absolutely crazy has happened in US. அமெரிக்கால பயங்கர ஒரு திடுக்கமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது. அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ஒரு டின்னர் பார்ட்டிக்கு அவரோட வீட்டுக்கிட்ட ஒயிட் ஹவுஸ் கிட்ட போயிருக்காரு. ஹில்டன் ஹோட்டல்ல. அந்த ஹோட்டல்ல ஃப்ளோருக்கு கீழ ஓகேவா, தரைமட்டத்துக்கு கீழ பல ஃப்ளோர் கீழ பேஸ்மெண்ட்ல ரொம்ப செக்யூரிட்டியோட நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டின்னர் பார்ட்டிக்குள்ள ஒருத்தன் வந்து பல கத்திகளோட துப்பாக்கிகளோட சுட்டுக்கிட்டே ஓடி வந்து ட்ரம்ப்பை தாக்க முயன்ற ஒரு செயல் நடந்திருக்குது. அண்ட் அந்த ஒரு பர்சனை புடிச்சிட்டாங்க. ட்ரம்ப் கொஞ்ச நேரத்துல வந்து அவரை காப்பாத்தி தூக்கிட்டு போறாங்க. போறப்ப அவர் தடுக்கி கீழே விழுகிறாரு. அவர்கிட்டே வந்து அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் லேடி அவரோட வைஃப் இருக்காங்க. அவங்களும் தெரிச்சு ஓடுறாங்க. அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் தப்பிச்சு ஓடுறாங்க. உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் மென்னு சொல்லப்படக்கூடிய இவங்க அத்தனை பேரும் தன்னோட உயிருக்கு பயந்து தப்பிச்சு போகிற ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு ஆள் கோல் ஆலன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 31 இயர் ஓல்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ரம் கால்டெக் ஓகேவா, கலிபோர்னியா யூனிவர்சிட்டி. ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி. ரொம்ப மண்டையான ஒரு ஆள், ஒருத்தர் கீக்கியான ஒரு பையன். அவன் வந்து இவ்ளோ பெரிய ஒரு தாக்குதலை அமெரிக்கன் பிரசிடென்ட் மேல பண்றதுக்கான நோக்கம் என்ன, நேத்திக்கு நைட் என்னதான் நடந்துச்சுங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இதுதான் இன்னைக்கு வேர்ல்டுல எந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஹெட்லைன்ஸ். அமெரிக்கன் பிரசிடென்ட் மேல மறுபடியும் ஒரு கொலைவெறி தாக்குதல். அவர் வந்து லிட்டரலா ட்ரம்ப் ஓடுறப்ப தடுக்கி விழுகிற ஃபுட்டேஜஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா அவைலபிளா இருக்குது. சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். இதுக்கும் இன்னைக்கு ஈரான்ல நடந்துட்டு இருக்கிற போருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணாரு, என்னோட உயிரை எடுக்கிறதுக்கு ஈரான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால வந்து களத்துல சண்டை போட முடியாம தலைய வெட்டலாம்னு யோசிச்சு இந்த மாதிரி என்னோட உயிரை எடுக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பும் சொன்னாரு. அமெரிக்கால இருக்கக்கூடிய பென்டகன்ல இருந்தும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. சோ இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? என்ன நடந்துட்டு இருக்கு யூஎஸ்ல? ஒரு பிரசிடென்ட் மேல இப்படி ஒரு தாக்குதல் நடத்த முயன்று துப்பாக்கி கத்தி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்களோட ஹோட்டல்லையே, அதாவது பல செக்யூரிட்டி கொடுத்திருக்கக்கூடிய ஹோட்டலுக்குள்ளேயே இது நடந்திருக்குன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் இப்போ உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயத்தையும் என்னால உங்ககிட்ட வெல் டீடைல்டா டெய்லி வந்து வீடியோவா சேர்க்க முடியும். நான் போஸ்ட் பண்ணிடுவேன். பட் யூடியூபோட அல்கோரிதம் உங்ககிட்ட இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் டெய்லி 10 நிமிஷத்துல என்னால எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு டின்னர் பார்ட்டி அட்டெண்ட் பண்ண போறாரு. இது வரைக்கும் அவர் வரலாற்றுல இந்த டின்னர் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணதே இல்ல. அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா WHCA, அதாவது ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் அசோசியேஷன். ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு அசோசியேஷன். இவங்க வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையில், அதாவது பிரசிடென்ட்டோட வீட்ல வந்து இருக்கக்கூடிய பிரஸ் அசோசியேஷனோட ஒரு மீட்டிங். இப்போ சென்னையில எல்லாம் பிரஸ் கிளப்னு சொல்லுவாங்கல்ல. பட் அதுவே வந்து சிஎம் பிரஸ் கிளப்னு ஒன்னு தனியா இருந்தா எப்படி இருக்கும்? சிஎம் கிட்ட எல்லா பிரஸும் போக முடியாது. சில பேர் தான் ஆக்சஸ் இருக்கும். அந்த மாதிரி இங்க அமெரிக்காவோட பிரசிடென்ட்டோட வீட்டுக்குள்ள போய் கேள்வி கேட்கிற உரிமை வந்து சில பேருக்கு தான் இருக்குது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களுக்கு தான். சோ இந்த ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் அசோசியேஷன் அவங்கறவங்க வந்து ஒயிட் ஹவுஸ்க்குள்ள வேலை பார்க்கக்கூடிய ஜர்னலிஸ்ட். இவங்க தான் வந்து ஒசாமா பின் லேடனை வந்து அமெரிக்கா வந்து கொன்னதுக்கு அப்புறம் ஒபாமா வந்து அதை அனௌன்ஸ் பண்ணாரு. அது இவங்க தான் வேர்ல்டு ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ ஒரு நொடியும் ட்ரம்ப் பேசக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வேர்ல்டுக்கே தெரிய வருதுன்னா அது இவங்க தான் போய் சேர்ப்பாங்க. சோ இந்த அசோசியேஷன் வந்து பிரசிடென்ட்டோட இமேஜை வேர்ல்டு ஃபுல்லா ஒழுங்கா காமிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டீம். ட்ரம்ப்புக்கும் இந்த பிரஸுக்கும் ரொம்ப நாளாவே செட் ஆகாம இருந்துச்சு. ட்ரம்ப் வந்து இதுவரைக்கும் வருஷம் இப்படி ஒரு டின்னர் அவங்க நடத்துவாங்க. அந்த டின்னர் எதையுமே ட்ரம்ப் அட்டெண்ட் பண்ணதே கிடையாது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து நான் இந்த டின்னரை அட்டெண்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிட்ட இருக்கக்கூடிய வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹில்டன் ஹோட்டல்ல. ஓகேவா, இந்த ஹில்டன் ஹோட்டலே வந்து ஒரு அதுக்கு ஆல்ரெடி ஒரு டார்க் ஹிஸ்டரி இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரீகன் ஹில்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீகன் ஹில்டன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொனால்ட் ரேகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் வந்து இந்த ஹில்டன் ஹோட்டல் கிட்ட இருக்கிறப்போ, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரசிடென்ட் வந்து இந்த ஹில்டன் ஹோட்டல் கிட்ட இருக்கிறப்போ சுடப்பட்டார். அவரோட நெஞ்சில அவரோட ரிப்ஸ் எல்லாம், சோ அந்த நெஞ்சு எலும்பு அதெல்லாம் கூட வந்து காயம் அடைஞ்சிச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி. அது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹில்டன் ஹோட்டல் கிட்ட தான். சோ ரீகன் ஹில்டன் அவர் மேல தாக்குதல் நடந்தது, அமெரிக்க பிரசிடென்ட் மேல தாக்குதல் நடந்த ஹோட்டல் இதுதான் ஒரு ஃபேமஸான பேட் ஹிஸ்டரி இருக்குது. அதாவது நெகட்டிவான ஒரு ஹிஸ்டரி மெமரியில இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து தாஜ் ஹோட்டல் அப்படின்னு சொன்னோம்னா வேர்ல்டு ஃபுல்லா நிறைய தாஜ் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனா நம்மளுக்கு முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரும்? மும்பைல இருக்கிற அந்த தாஜ் ஹோட்டல். ஏன்னா அந்த தாஜ் தாக்குதல் நடந்ததுனால கஷ்டமான ஒரு பாஸ்ட். அதே மாதிரி இந்த ஹோட்டலும் ஹில்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹில்டன் உலகம் ஃபுல்லா இருக்குது. இந்த வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய இந்த ரீகன் ஹில்டன் அது அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த பேரு. இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு பாஸ்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் இங்க போனா அவங்களுக்கு நல்லது இல்லங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையே இந்த ஹோட்டல்ல சுத்தி இருக்குது. ஆனா அங்க வந்து இந்த WHCA வந்து ஒரு டின்னர் ஹோஸ்ட் பண்றாங்க. அதுக்கு ட்ரம்பையும் இன்வைட் பண்றாங்க. ட்ரம்ப் இது வரைக்கும் பிரசிடென்ட்டா
போன முறை இருந்திருக்காரு. 4 வருஷம் அவர் அட்டெண்ட் பண்ணல. இந்த முறை வந்து இதுக்கு முன்னாடி அட்டெண்ட் பண்ணல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. எதனால அவர் வரலாம்? ஏன் இவ்வளவு நாள் வரலன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஒண்ணு அமெரிக்கன் பிரஸ்ஸோட அவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. பிரஸ் வந்து என்னைக்குமே ட்ரம்ப வந்து ஒரு கிளவுன் மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அந்த காண்டா இருக்கலாம். மேபி அதை ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சு இப்போ ஓகே சொல்லியிருக்கலாம். பட் வாட் எவர் ரீசன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் வராரு. வர்றப்ப ஒரு மனைவியை கூப்பிட்டுட்டு வராரு. ஸோ அவரோட மனைவி அங்க இருக்காங்க. அவரோட க்ளோசஸ்ட் எய்ட்ஸ் எல்லாரும் கூட இருக்காங்க. அப்போ தான் வந்து கரெக்ட்டா அந்த இன்வைட் பண்றவங்க வந்து பேசி முடிச்சுட்டு கரெக்ட்டா உட்கார போறாங்க. போன உடனே வந்து ஒரு சவுண்ட் டம்முன்னு கேக்குது. ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ட்ரேய கீழ போட்டாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் வந்து சவுண்ட் ரொம்ப அடிதடியா அதிகமா கேட்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருச்சு. ட்ரம்ப் உடனே வந்து டெஸ்க்குக்கு கீழ போறாரு. அவங்க எல்லாம் ஸ்டேஜ் மேல இருக்காங்க. உடனே டக் பண்றாரு. டெஸ்க்குக்கு கீழ போறாரு. அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் வந்து உடனே சுதாரிச்சு அவர் அங்க இருந்து எந்திரிச்சு நகர்ந்து வெளியே போயிட்டாரு. ஓகேவா? ஆனா ட்ரம்ப் வந்து டெஸ்க்குக்கு கீழ போறாரு. ஒரு 2-3 செகண்டுக்கு அவர் பதறாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. வேகமா வந்து செக்யூரிட்டி சீக்ரெட் சர்வீசஸ் வந்து ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்துட்டு ட்ரம்ப்பை வந்து தூக்கிட்டு வேகமா கொண்டு போக பாக்குறாங்க. அப்ப போறப்ப அவர் தடுக்கி கீழ விழுகிறாரு. ட்ரம்ப் விழுகிறதும் ரெக்கார்ட் ஆகுது. மறுபடியும் அவரை தூக்கிட்டு அங்கிருந்து ஸ்டேஜ்ல இருந்து கொண்டு போயிடுறாங்க. பாதுகாக்கணும் ஃபர்ஸ்ட் அவர் உயிரை. சோ கொண்டு போயிடுறாங்க. பின்னாடியே வந்து அவங்களோட மனைவி ஓடுறத நம்மளால பார்க்க முடியுது. அமெரிக்காவோட பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் லேடின்னு சொல்லிட்டு யுஎஸ் ஓட மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்பிள், இன்னவே உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்பிள் அத்தனை பேரும் தலை தெறிக்க ஓடுறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்துச்சுல. சோ இப்போ அந்த ரூம்ல முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். சோ இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்சன், கோல் ஆலன். ஓகேவா? இந்த கோல் ஆலன்ங்கிறவங்க வந்து ஒரு 31 வயசான மெக்கானிக்கல் இன்ஜினியர். கால்டெக் யுனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா படிச்சவர். நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஐஐடி மாதிரி வச்சுக்கோங்களேன். அண்ட் இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளோரன்ஸ்ல சொல்லி தந்துட்டு இருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ a teacher now. அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டா ரொம்ப அமைதியான ஒருத்தர், பயங்கர நாலெட்ஜபிளான ஒரு பர்சன், ரொம்ப அறிவாளி அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த கோல் ஆலன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 31 வயசான இவர் வந்து இதே ஹோட்டல்ல இந்த ஈவென்ட் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே வேவ் பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்காரு. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஹோட்டலுக்குள்ள வந்து he has already booked a room. இது எங்க நடக்குது? பிரசிடென்ட்டே வந்தாலும் அது ஒரு ஹோட்டல்ல நடக்குது. கரெக்ட்டா? ஒயிட் ஹவுஸ்க்குள்ள நடக்கல. எப்போண்டா ட்ரம்ப் வெளியே வருவாருன்னு காத்திருந்து வெளியே வர்ற இந்த ஈவென்ட்க்கு அவர் இத்தனை வருஷம் அக்செப்ட் பண்ணாத ஒரு ஈவென்ட்க்கு அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அதே ஹில்டன் ஹோட்டல்ல இந்த கோல் ஆலனும் வந்து ரூமை புக் பண்ணிருக்காங்க. சோ இப்போ கோல் ஆலனுக்கு வந்து செக்யூரிட்டி செக் தனியா கிடையாது. ஏன்னா அவர் he is already ஹோட்டல் கெஸ்ட். கரெக்ட்டா? சோ அமெரிக்காவோட செக்யூரிட்டி சிஸ்டம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காங்க. ஹோட்டல் கெஸ்ட் தானன்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லா ஆக்சஸும் கிடைச்சிருக்குது. உள்ளுக்குள்ள போயிருக்காரு. உள்ளுக்குள்ள போயிட்டு கரெக்ட்டா ட்ரம்ப் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே தான் அவர் ரூம்ல இருந்துகிட்டு வெளியே வந்து ரூம் புக் பண்ணி கெஸ்டா இருக்காரு. அப்போ கீழ பேஸ்மென்ட்ல இவரு ரூம்ஸ் எல்லாம் மேல இருக்குது. ஓகேவா? ஃப்ளோருக்கு மேல, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேல இருக்குது. மேல எல்லாம் ரூம்ஸ். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் நடக்கிற பிளேसेस இருக்குது. இது ஒரு பெரிய பால் ரூம். அங்க தான் இது நடந்துட்டு இருக்குது. சோ இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து உள்ள உடம்பு ஃபுல்லா வந்து கத்தி. ஓகேவா? அத்தனை கத்தி இருக்குதாம். பெரிய பெரிய கத்தி. அது போக கை கால் நடுவுல எல்லாம் எங்கெல்லாம் கத்திய சொருக முடியுமோ சொருவி வச்சுட்டு கையில துப்பாக்கி, பெரிய துப்பாக்கி, ஒரு அடி அடிச்சா செத்துருவாங்கல. அந்த மாதிரி இந்த ஷாட் கன்னு சொல்லுவாங்க. பெரிய துப்பாக்கி. ஓகேவா? அந்த மாதிரி துப்பாக்கிகளை எல்லாத்தையும் தூக்கிட்டு வேக வேகமா கீழ வந்து ஓடி வந்து பிரசிடென்ட் வந்து உள்ள இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே சுட்டுக்கிட்டே ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இதுல நடுவுல வந்து ஒரு சீக்ரெட் சர்வீஸோட செக்யூரிட்டி அபிஷியல், அமெரிக்காவோட பிரசிடென்ட பாதுகாக்கிற வேலையில இருக்கிற ஒருத்தர் வந்து நடுவுல போய் ஒரு துப்பாக்கி சூட வந்து வாங்கிக்கிறாரு. அவர் மேல அடிக்குது. அவர் அடிச்சு கீழ விழுகிறாரு. அடுத்து 4-5 துப்பாக்கி சூடு நடக்குது. அதுக்குள்ள அவரை புடிச்சு அமுக்கி கீழ வச்சிடுறாங்க. ஓகேவா? சோ ரெண்டு சைடும் இவர் வந்து அக்ரெசிவா இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு சைடும் இது டெவலப்பிங் ஸ்டோரி. பட் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் சொல்றேன். பட் துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. ஒரு ஆள் மேல சுட்டாங்க. வேகமா இவரை வந்து புடிச்சு கை கால்லாம் மடக்கி துப்பாக்கி எல்லாம் வாங்கிட்டு சட்டையை கழட்டி பார்த்தா உடம்பு ஃபுல்லா கத்தி இருக்குது. அப்போ சட்டையும் கழட்டி விட்டு எல்லா கத்தியும் எடுத்துக்கிட்டு ஷர்ட்லெஸ்ஸா வந்து ஆளை வந்து கையை பின்னாடி கட்டி போட்டு தரையில போட்டு அமுக்கிடுறாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே தான் அந்த சுடப்பட்ட ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஷியல் இருக்கார்ல, டச்வுட், நல்ல வேலைக்கு அவர் வந்து புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருக்காரு. அது வந்து அந்த துப்பாக்கி சூட நல்லா தாங்கிடுச்சு. அவருக்கு எந்த பாதிப்பும் இல்ல. சோ அவருமே வந்து தப்பிச்சிடுறாரு. இதுக்கு நடுவுல தான் இந்த சவுண்ட் கேட்ட உடனே உள்ளுக்குள்ள வந்து பிரசிடென்ட் வந்து காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறப்போ பிரசிடென்ட் அடிச்சு கீழ விழுந்திருக்காரு. சோ இவ்ளோ பெரிய கன்ஃபியூஷன் வந்து அமெரிக்கால ஒயிட் ஹவுஸ் கிட்ட நடந்திருக்குது. இது எங்கேயோ நடக்கல. இது எப்படின்னா நம்ம டெல்லியில ராஷ்டிரபதி பவன் கிட்ட ஒன்னு நடந்தா எப்படி இருக்கும்? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஊர்ல சென்னையில வந்து கிண்டில கவர்னர் கிட்ட கிண்டிலே ஒன்னு நடந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு சம்பவம் இது. ஓகேவா? சோ பிடிச்சிடுறாங்க. ட்ரம்ப் வந்து உடனே வந்து ட்வீட் பண்றாரு. அவர் வந்து அங்க இருந்துகிட்டே இந்த சில விஷயங்கள் வந்து சில பேர் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பெரிய பிரளயம் நடந்துட்டு இருக்கும். அப்போ வந்து வீடியோ எடுத்துட்டு ஓடிட்டு இருப்பாங்க. டேய் என்னடா? அந்த மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து இந்த நிலைமைக்கு நடுவுல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவைட் அன் ஈவினிங் இன் டிசி. டிசினா வந்து வாஷிங்டனை தான் அவர் சொல்றாரு. அவரோட
ஊரு. சீக்ரெட் சர்வீஸ் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மென்ட் டிட் எ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். எல்லாருமே வந்து ஒரு செமையான ஒரு வேலைய பார்த்தாங்க. தே ஆக்டட் குவிக்லி அண்ட் பிரேவ்லி. வேகமா ஒரு பயங்கரமான ஒரு வேலைய பார்த்தாங்க. அவன் வந்து பிடிபட்டான். நான் எப்பவுமே வந்து ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். தி ஷோ மஸ்ட் கோ ஆன். சோ வந்து எல்லா விஷயமும் சரியா நடக்கும். இப்போதைக்கு எல்லா டெசிஷனையும் நான் சீக்ரெட் சர்வீஸ் கிட்ட விட்டேன். நான் எதுவும் பண்ணல அப்படின்றாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஒரு ட்வீட் போடுறாரு. இன்னும் 30 நிமிஷத்துல நான் வந்து வேர்ல்ட அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் சொன்ன மாதிரியே 30 நிமிஷத்துல ஒரு ஒயிட் ஹவுஸ்ல வந்து அவர் என்ன ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அந்த டின்னருக்கு போனாரோ, 8:30 மணிக்கு நடக்க வேண்டிய டின்னர் அதுக்கு போனாரோ, அதே ட்ரெஸ்ஸோட பிரசிடென்ட் வந்து மறுபடியும் பிரஸ்ஸ பார்த்து சொல்றாரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேடி, வைஸ் பிரசிடென்ட், கேபினெட் மெம்பர்ஸ் எல்லாருமே பத்திரமா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு பிடிபட்டான். அவன் என்ன ஒருத்தன் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சானோ அவன் பிடிபட்டான் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அவருக்கு வந்து ஆல்ரெடி ஏதாவது காரணங்கள் இருக்கா? உங்கள தான் டார்கெட் பண்ண வந்தாங்களா அப்படின்லாம் பிரஸ் கேட்கிறப்போ, அப்படிதான் நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா டீடைல்ஸ்குள்ள போகல. ட்ரம்ப் வந்து இது எல்லாத்தையும் நடந்ததா ஒரு வீடியோவாவும் போஸ்ட் பண்றாரு. போஸ்ட் பண்ணிட்டு வேகமா அட்ரஸும் பண்றாரு. சோ இதுல முக்கியமா நம்ம எடுத்துக்கிற டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. இந்த ஈரானியன்ஸ் வந்து என் உயிருக்கே தனிப்பட்ட முறையில எய்ம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ பேரலலா அங்க என்ன நடந்துட்டு இருக்குது? ஈரான்ல என்ன நடந்துட்டு இருக்கிறது? இப்படி ஒன்னு ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். நம்ம லாஜிக்கலா யோசிக்கணும். கரெக்ட்டா? ஈரான்ல இந்த போர் வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய வேலைகள்ல வந்து மும்முரமா இருக்காங்க. இவ்வளவு நாள் அமெரிக்கா மட்டும் மும்முரமா இருந்தாங்க. இப்போ ஈரானும் மும்முரமா இருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லிட்டாங்க. ஏன்னா உன் பேச்சுவார்த்தை சரியில்லப்பா. சும்மா ஒன் சைடடா இருக்குது. வரல அப்படின்ட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் நடந்துச்சு. செகண்ட் ரவுண்டுக்கு அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்லாம் கிளம்பிட்டாங்க. அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் போக கிளம்பிட்டாங்க. ஆனா வரல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த டீலுக்கெல்லாம் ஓகேனா சொல்லி சைன் போடுறதுக்கு மட்டும் மீட் பண்ணுவோம். மத்தபடி வேற எதுக்கும் மீட் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஈரான் சைடுல இருந்து சொல்லிட்டாங்க. சோ பேச்சுவார்த்தை நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஒன்றும் பெரிய மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல. சோ இதுக்கும் ஈரானுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தெரியல. இப்போ இவருக்கு ஏதாவது அரசியல் எதிரியா அப்படின்னு சொல்லி ஒன்னு தேடுறப்போ இந்த நிக்கோல் அவங்கள பத்தி தேடுறப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு நபர். எப்படி நம்ம ஊர்ல பிஜேபி, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கோ, யூஎஸ்ல வந்து ரிப்பப்ளிகன், டெமோக்ராட்னு ரெண்டு இருக்குது. இதுல ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சி. இதுக்கு ஆப்போசிட்ல டெமோக்ராட்னு ஒருத்தங்க இருக்காங்க. கமலா ஹாரிஸ் வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்க. நம்ம சென்னையில இருந்து கிளம்பி போன ஒருத்தங்க வந்து அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்டா போன தடவை இருந்தாங்கல்ல. இந்த தடவை பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ட்ரம்ப்க்கு எதிராக அவங்க தான் நின்னாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த நபர் வந்து டொனேஷன்லாம் கொடுத்திருக்காரு. சோ இன்னவே இது அமெரிக்காக்குள்ள இருக்கிற ஆல்ரெடி ட்ரம்ப்பை பிடிக்கும் பிடிக்காதுங்கிற டிபேட் வந்து பெருசா போயிட்டு இருக்குது. உலகத்துல எப்படி இருக்கோ அதை விட பெருசா யூஎஸ் குள்ள இருக்குது. அதோட ஒரு வெளிப்பாடா யூஎஸ்ல இருக்கிற மக்களுக்கே ட்ரம்ப்பை வந்து பிடிக்காத லெவல்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. எதிர்க்கட்சியில இருக்கிறவன் வந்து கொலை பண்ற அளவுக்கு ஸ்டெப் இன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன நடந்துட்டு இருக்குங்கிற கேள்வி இருக்குது. ரெண்டாவது ட்ரம்ப் வந்து எப்பவுமே ஒரு விஷயம் சொல்வார்ல, அமெரிக்காவை ஒண்ணுமே பண்ண முடியாது. அமெரிக்கா வந்து அவ்வளோ பெரிய கண்ட்ரி. அவங்க ஊர் செக்யூரிட்டி சிஸ்டமே இவ்வளோ வீக்கா இருக்கிறப்ப உலகத்துக்கு எதுக்கு பாடம் எடுக்க வராங்க? ஃபர்ஸ்ட் அமெரிக்கால இருக்கிற எல்லா நல்ல மனிதர்களுக்கும் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு பிரசிடென்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான எல்லா செக்யூரிட்டி அப்கிரேட்ஸும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மொத்த உலகத்தோட செக்யூரிட்டியை பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம். இப்படி ஒரு செயல் வேற எந்த கண்ட்ரில நடந்திருந்தாலும் ரொம்ப மோசமான விஷயம். அது யூஎஸ்ல நடந்திருந்தாலும் அது மோசமான விஷயம் தான். ஸோ ஓவரால் இதுதான் அங்க நடந்திருக்குது. அந்த பர்சனோட கோல் என்னன்னு நம்மளுக்கு தெளிவா தெரியல. FBI வந்து வேகமா அங்க போய் வீட்டெல்லாம் உடைச்சு உள்ளுக்குள்ள சர்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஆளை பிடிச்சாச்சு. சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலிங் பண்ணிருக்காங்க. எதனால இதை பண்ணிருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த டீடைல்ஸ்லாம் அவைட்டட். பட் இதுதான் வந்து ட்ரம்ப் மேல நடந்த ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கு. ஜஸ்ட்ல ட்ரம்ப் எஸ்கேப் ஆயிருக்காரு. ரெண்டாவது முறை எனக்கு தெரிஞ்ச அவர் பிரசிடென்ட் ஆகிற இந்த சீசன்ஸ்லாம் நடந்திருக்குது. மொத்தமா அவர் மேல 5 முறை இந்த மாதிரி தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்குது. சச் அ ஹை ரிஸ்க் ஜாபுங்க. வாட் எவர் செட் அண்ட் டன் கருத்தா எதிர்கொள்ளணும். எந்த விதத்திலையும் இந்த மாதிரி வயலன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. அது நல்லதும் கிடையாது. அது வயலன்ஸ் பண்றவனா இருந்தாலும் சரி, அதுக்கு எதிராக வயலன்ஸ் பண்ணோம்னா ஐ ஃபார் அன் ஐ வில் மேக் த ஹோல் ஐ பிளைண்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. கரெக்டா? கண்ணுக்கு கண்ணுன்னு போனோம்னா எல்லாருமே குருடா தான் சுத்தணும். ஒருத்தன் தப்பு பண்ணாங்கிறதுக்கு அதே தப்பை எல்லாரும் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரம்ப் வந்து ஒரு போரை நடத்துறதுக்கு முக்கியமான காரணம்ங்கிறது தான் டெமோக்ராட்ஸோட ஒரு முக்கியமான திங்கா இருக்குது. யூஎஸ்ல அவங்கள அகைன்ஸ்ட் சொல்றது. ட்ரம்ப் வந்து ஒரு போர் நடத்துறாரு, நிறைய பேரை கொன்னுட்டாரு. ஆனா அது அவரோட பவர் அதுக்கு அது கொடுக்குது. அவரை வந்து திருத்தணுமே தவிர, அவர் கூட வாதாடணுமே தவிர, அவரோட பாயிண்ட்ஸ் வந்து டெமோக்ராட்டிக்கா முன்வைக்கணுமே தவிர, இந்த மாதிரி தாக்குதல் பண்ணி ஒரு விஷயம் அப்படிலாம் இல்லை. அதை விட மோசமான ஒரு ஆள் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு தாக்குதலே முதல்ல நடத்தக்கூடாது. வயலன்ஸ் எந்த விதத்துல இருந்தாலும் தப்பு. இது எல்லாமே கம்ப்ளீட்டா கண்டம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்தியா தான் முத ஆளா வந்து கண்டமே பண்ணுச்சு. இது இப்படி நடந்துருச்சுன்னு உடனே கண்டனங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இந்தியா தான் முதல்ல சொல்லுச்சு. பிரைம் மினிஸ்டர் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இட்டாலியோட பிரசிடென்ட் சொல்றாங்க. எல்லாருமே ரொம்ப முன் வந்து இப்படி ஒரு தாக்குதல் தப்புங்கிறாங்க. நம்மளோட சேனல்லையும் அதே நம்ம ரிப்பீட் பண்றோம். ஸோ வாட் எவர் செட் அண்ட் டன் இந்த தாக்குதல் நடந்திருக்கவே கூடாது. நடந்திருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம். யூஎஸ்ல இருக்கிற இந்த கன் கண்ட்ரோல் பாலிசிஸ்லாம் ரொம்ப ரீவிசிட் பண்ண வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டு இருக்கோம். யூஎஸ்ல யாருனாலும் துப்பாக்கி வாங்கிக்கலாம், லைசன்ஸ் வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் ஓகே. இங்க பாருங்க, பிரசிடென்ட்டோட தலைக்கே வந்து நிக்குதுன்னா பொதுமக்கள் எப்படி நிம்மதியா இருப்பாங்க? அது எந்த நிறத்துல இருந்தா என்ன, வெள்ளக்காரனா இருந்தா என்ன, இந்தியனா இருந்தா என்ன, சைனீஸா இருந்தா என்ன, பிளாக்கா இருந்தா என்ன, இது மோசமான ஒரு போக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த கிரேட்டஸ்ட் கண்ட்ரின்னு அமெரிக்கன் சொல்லுவாங்க. அங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்படணும். நாளைக்கு நான் உங்களோட வீடியோல பார்க்குறேன். அண்ட் அடுத்து நான் எதை பத்தி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers and cheese.